பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். திருப்பத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற தாவேக வேட்பாளர் எம்எல்ஏவாக பதவியேற்க தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி திமுக வேட்பாளர் பெரிய கருப்பனை விட ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் திருப்பத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற தாவேக வேட்பாளர் எம்எல்ஏவாக பதவியேற்க தடை விதிக்க வேண்டும் என திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை நீதிபதி எல் விக்டோரியா கௌரி மற்றும் நீதிபதி என் செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய கோடை விடுமுறை கால சிறப்பு அமர்வு அவசர வழக்காக இன்று விசாரிக்கிறது. இன்று வரையிலும் நிதியில்லாமல் வைத்த அந்த ஒப்பந்தங்களுக்கு இன்று வரை இந்த அரசு அவர்களுக்கு அந்த தொகைகளை செலுத்திக் கொண்டிருக்கிறது. 6 லட்சம் கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு கடன் சுமை என்று சொல்வதையும் தாண்டி மறைமுகமாக ஊரக வளர்ச்சித்துறை மட்டுமல்ல பல்வேறு துறைகளிலும் இதுபோன்ற தேவையற்ற நடவடிக்கைகளால் டெண்டர்கள் நடத்தக்கூடாத டெண்டர்களை எல்லாம் நடத்தி தேவையில்லாத பொருட்களை எல்லாம் கொள்முதல் செய்து வைத்ததன் மூலமாக இந்த துறை அரசை கடனாளியாக்கியது மட்டுமல்ல, இந்த துறையையும் கடனாளியாக ஆக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளூர் அருகே இடி விழுந்து பனைமரம் சாய்ந்ததில் படுத்துக் கொண்டிருந்த விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். திருவள்ளூர் அடுத்த மேலனூர் பகுதியைச் சேர்ந்த தனஞ்செழியன் என்பவர் வீட்டின் அருகில் உள்ள தென்னை மரத்தின் கீழ் படுத்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது மேலனூர் பகுதியில் இடியுடன் பெய்த கனமழையினால் தென்னை மரம் சாய்ந்ததில் படுத்துக் கொண்டிருந்த தனஞ்செழியன் மீது விழுந்தது. இதில் தனஞ்செழியன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடலை மீட்ட அருகில் இருந்தவர்கள் பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். புவனகிரியில் தற்காலிக மின் ஊழியர் மின்கம்பம் ஏறி பணி செய்த போது கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி கஸ்பா ஆலம்பாடி பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்பவர் புவனகிரி மின்வாரிய அலுவலகத்தில் தற்காலிக மின் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று புவனகிரி ஆதிவராகநத்தம் பகுதியில் மின்கம்பம் ஏறி மின்சார பணியை மேற்கொண்டிருந்த போது கீழே விழுந்துள்ளார். உடனடியாக அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சஞ்சய் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்நிலையில் சஞ்சயின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் புவனகிரி மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு சஞ்சய் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் சிதம்பரம் டிஎஸ்பி ஆகியோர் முற்றுகையிட்ட சஞ்சயின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். பேச்சுவார்த்தையில் சஞ்சய் குடும்பத்தினருக்கு இழப்பீடு மற்றும் அரசு பணி வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. சங்ககிரி பகுதியில் கடந்த 1 வருடமாக இரவு நேரத்தில் உலா வந்த ஆண் சிறுத்தை அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தேவண்ணா கவுண்டனூர் ஊராட்சியில் சூரியமலை ஒருக்காமலை ஆகிய வனப்பகுதியில் ஆண் சிறுத்தை ஒன்று இரவு நேரத்தில் சுற்றித் திரிந்து வந்துள்ளது. இந்நிலையில் இரவு கோவை சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கலியனூர் பைபாஸ் என்ற இடத்தில் சாலையை கடந்த ஆண் சிறுத்தை மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே ஆண் சிறுத்தை உயிரிழந்தது. பின்னர் இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த சேலம் மாவட்ட வன அலுவலர் இறந்து போன ஆண் சிறுத்தையை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய்க்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பதிவில் பதவியேற்றதும் முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்புகளையும் வரவேற்பதாக தெரிவித்த அவர், எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணமில்லை என பேச ஆரம்பிக்க வேண்டாம் என்றும் மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் மற்றும் மத்திய பாஜக அரசின் கோர வஞ்சனைகளை சமாளித்து எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றியதாக குறிப்பிட்ட அவர், அனுமதிக்கப்பட்ட வரம்புக்கு உட்பட்டே தமிழ்நாட்டின் கடன் அளவு இருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சரின் கூடுதல் செயலாளர்களாக டாக்டர்
டாக்டர் பி செந்தில்குமார் மற்றும் ஜி லட்சுமி பிரியா ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளரான டாக்டர் பி செந்தில்குமார் IAS முதலமைச்சரின் கூடுதல் தலைமை முதல் செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் அரசு செயலாளரான ஜி லட்சுமி பிரியா IAS முதலமைச்சரின் 2ஆம் செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டார். இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சரின் கூடுதல் தலைமைச் செயலர்களின் பதவிகள் 2016 அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள தலைமைச் செயலர் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஆகிய பணிநிலை பதவிகளுக்கான தகுதியிலும் பொறுப்புகளிலும் சமமானவை என அறிவிப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.